இஸ்லாத்துடைய பார்வையில் ஐங்கால தொழுகை எவ்வாறான முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை இன்றைய அமர்வில் சிந்தனை கெடுப்பது மிக பொருத்தமானதாக இருக்கும். அல்லாஹு தஆலா புனிதமிக்க தீனுல் இஸ்லாத்திலே மிக முக்கியமான ஒரு இடத்தை வகிக்கக்கூடிய ஒரு கடமையாக ஐங்கால தொழுகைகளை வைத்திருக்கின்றார். இதன் காரணமாகத்தான் அல் குர்ஆனிலே பல இடங்களில் அகீமுஸ் ஸலா வ ஆத்து ஸகா, நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜக்காத்தை கொடுங்கள் என்று சொல்லியிருப்பது மாத்திரமல்ல, வேறு சில வார்த்தைகளிலும் தொழுகை சம்பந்தமாக சொல்லியிருக்கின்றார். உலகத்தில் அவதரித்த இறை தூதர்கள், தீர்க்கதரிசிகள், உலமாக்கள், அல்லாஹ்வுடைய தாய்கள், இறைநேச செல்வர்கள், அல்லாஹ்வுடைய அச்சமுள்ள மக்கள் எல்லோருமே இந்த தொழுகையுடைய விடயத்திலே பொடுபோக்கு செய்தது கிடையாது. நபிகளார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்துக்கு ஐங்கால தொழுகையை அல்லாஹு தஆலா கடமையாக்கி இருந்தாலும் முந்தைய சமூகங்களுக்கு தொழுகை என்ற ஒரு கடமையை வைத்திருந்தான். அந்த அனைத்து தொழுகைகளும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த தொழுகையும் அல்லாஹ் எஜமான், தொழக்கூடியவன் அடிமை என்பதை உறுதிப்படுத்தக்கூடியதாக இருந்ததில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. உலகத்தில் பிறந்த ஒரு மனிதன் அல்லாஹுவை நம்பாமல் இருப்பது மிகப்பெரிய ஆச்சரியம். அல்லாஹுவை நம்பி ஒரு முஃமின், அல்லாஹ்வுக்கு சிரம் பணிந்த ஒரு முஸ்லிம் ஐங்கால தொழுகையை தொழாமல் இருப்பது அதிலும் மிகப்பெரிய ஆச்சரியம். உலகத்தில் ஒரு மனிதன் ஐங்கால தொழுகை தொழாமல், குறிப்பாக ஒரு முஸ்லிம், வாழவே முடியாது. அப்படி அவன் வாழுகிறானாக இருந்தால் அவன் முஸ்லிமாக இருக்கவும் முடியாது. உமிர்து அன் உகாத்தில நாஸ ஹத்தா யஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் வ யுகீமுஸ் ஸலா வ யூத்துஸ் ஸகா என்று வரக்கூடிய அந்த தொடர் ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொன்னார்கள், மக்களுடன் நான் யுத்தம் புரியும்படியாக கட்டளையிடப்பட்டுள்ளேன். எதுவரைக்கும் என்றால், அல்லாஹ் ஒருவன், அல்லாஹுவை தவிர வேறு நாயன் இல்லை என்றும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்றும் அவர்கள் சாட்சி சொல்லி தொழுகையை நிலைநாட்டி ஜக்காத்தை கொடுக்கும் வரைக்கும் இவ்வாறு நான் யுத்தம் செய்யும்படியாக ஏவப்பட்டுள்ளேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஐங்கால தொழுகைகளை விடக்கூடிய மக்களுடன் யுத்தம் செய்யும்படியாக கட்டளையிடப்பட்டுள்ளார்கள். யுத்தம் செய்வது அவர்களுடைய கடமை என்ற அமைப்பில் அந்த ஹதீஸை பார்க்கும் பொழுது நபி அவர்களுடைய காலத்திலும் அவர்களுடைய காலத்துக்கு பிற்பட்ட காலங்களிலும் முஸ்லிம் சமூகத்தில் யாராவது தொழுகைகளை, ஐங்கால தொழுகைகளை தொழாமல் இருந்தால் அவர்கள் யுத்தம் புரிய வேண்டும் என்பதுதான் அந்த ஹதீஸுடைய வெளிப்படையான அர்த்தமாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்படியானால் சில விடயங்களை நாம் சிந்தனை கெடுக்க வேண்டும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே தன்னை பற்றி முதலாக அறிமுகம் செய்த பொழுது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவனாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தை கொண்டு ஓதுகிறேன் என்று அந்த சூரா அல் ஃபாத்திஹாவுடைய ஒரு கருத்தின்படி முதல் வசனத்திலே தன்னை பற்றி அறிமுகம் செய்யும் பொழுது அந்த பிஸ்மில்லா என்பதை அடுத்து அர் ரஹ்மான், அவன் கடுமையான இரக்கமுள்ளவன், அளவற்ற அருளாளன் என்றும், அதனை அடுத்து வரக்கூடிய
அந்த ஆயத்தில் கூட அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று அகிலத்தார்களின் இரட்சகனான அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் என்று சொல்லி, அதனை அடுத்து வந்த வசனத்திலே அர் ரஹ்மான் ரஹீம், அவன் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் என்றுதான் சொன்னான். இந்த வசனங்களை நீங்கள் நன்கு கவனித்தால், அல் குர்ஆனை ஒரு மனிதன் புரட்டும் பொழுது அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் பல திருநாமங்கள் இருந்தும் அவனுடைய அருளாளன், அவன் இரக்கமுள்ளவன் என்ற பண்பைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். நபி அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், உம்மை முழு மனித சமுதாயத்துக்கு, அதாவது உலகத்தார்களுக்கு அருளாகவே தான் நாம் அனுப்பியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். அப்படியான அருளாக ரஹ்மத்தாக வந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை விட்டவர்களுடைய அவர்களுடன் போர் புரியும்படியாக கட்டளையிடப்பட்டார்கள். அல்லாஹ் தன்னை பற்றி இந்த உலக மக்களுக்கு அறிமுகம் செய்யும் பொழுது தண்டிக்கக்கூடியவன், பழிவாங்கக்கூடியவன், அடக்கி ஆளக்கூடியவன், கொடுங்கோலன் என்றெல்லாம் அறிமுகம் செய்யாமல் அர் ரஹ்மான் அர் ரஹீம், அவன் இரக்கமுள்ளவன் நிகரற்ற அன்புடையோன் என்றெல்லாம் அறிமுகம் செய்து நபியவர்களையும் இரக்கமுள்ளவர்கள் என்று சொல்லி தொழுகை விட்டவர்களை யுத்தம் செய்யும்படியாக அல்லாஹ், அந்த இரக்கமுள்ள அல்லாஹ் கட்டளையிட்டான் என்றால், இரக்கமுள்ள முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்களுடன் யுத்தம் செய்யும்படியாக கட்டளையிட்டான் என்று சொன்னால் அது எவ்வளவு பாரதூரமான ஒரு விடயம் என்பதை நாம் சிந்தனைக்கு எடுக்க வேண்டும். இன்று உலகிலே நபியவர்களுடைய காலத்தை போன்று மக்களுடைய நிலைமை, குறிப்பாக முஸ்லிம்களுடைய நிலைமை இல்லை. நபியவர்களுடைய காலத்திலே மதீனா நகரத்திலே அதான் சொல்லப்படும் பொழுது ஆண்களும் பெண்களும், பருவ வயது அடைந்த அந்த ஆண்களும் பெண்களும், வயது முதிர்ந்த ஆண்களும் பெண்களும், ஏன் தொழுகை கடமை இல்லாத ஆண்களும் பெண்களும், அதாவது சிறிய குழந்தைகள் கூட பள்ளிவாசலுக்கு சென்றார்கள். சஃபுகளுக்கு மத்தியில் சிறு குழந்தைகள் ஓடி ஆடி திரிந்தார்கள். இதுவெல்லாம் மதீனாவுடைய வரலாற்றிலே அல் மஸ்ஜித் நபவியுடைய நாளாந்த நிலைகளை படிக்கும் பொழுது எமக்கு தெளிவாக விளங்குகிறது. அப்படியானால் இப்படி நபி அவர்களுடைய காலத்திலே அந்த இஸ்லாமிய ஆட்சியின் உச்சகட்டத்தில் மதீனா நகரத்திலே ஐங்கால தொழுகைக்குடைய நிலைமைகள் இருந்தன. அதான் சொல்லப்பட்டால் மக்கள் கூட்டமாக பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய நிலைதான் அன்றைய சூழ்நிலையில் இருந்தது. இன்று அப்படி அல்ல. உலகத்தில் மோமின்கள் என்ற பெயரிலே, முஸ்லிம்கள் என்ற பெயரில் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். சிறுவர்கள், தொழுகை கடமையில்லாத சிறார்கள் இருக்கிறார்கள். தொழுகை கடமையான பருவ வயது அடைந்த மக்களும் இருக்கிறார்கள். முருவா உலாதக்கும் பிஸ்ஸலாத்தி வஹும் அப்னாஉ சபைன் வத்ரிபூஹும் அலைஹா வஹும் அப்னாஉ ஆஷிர், உங்களுடைய குழந்தைகள் 7 வயதில் இருக்கும் பொழுது தொழுகை கொண்டு ஏவுங்கள், 10 வயதாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு தொழும்படியாக அடியுங்கள் என்று மார்க்கம் சொன்ன அந்த பருவ வயது அடைந்தவர்கள், அதாவது 10 வயதுக்கு பிற்பட்டவர்கள், அந்த பருவ வயதை அடையக்கூடிய அந்த வயதுகளில் உள்ளவர்கள் முதல் வயோதிபம் அடைந்த அனைவருமே வீடுகளில் முடங்கி போய் கிடக்கிறார்கள். ஒரு சாரார் தக்க காரணமின்றி வீடுகளில் தொழுகிறார்கள். இன்னும் ஒரு சாரார் அதான் சொல்லப்பட்டும் பள்ளிகள் எல்லா இடங்களில் இருந்தும் தொழாதவர்களாக இருக்கிறார்கள். எனக்கும் எனது சமுதாயத்துக்கும் இந்த பூமி அனைத்துமே பள்ளிவாசலாகவும் சுத்தமானதாகவும் ஆக்கப்பட்டிருக்கிறது என்று ரஹ்மத்துல் லில் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய தனிச்சிறப்பை பற்றி சொன்னார்கள். இது பல கட்டங்களிலே ஒரு மனிதன் பிரயாணத்தில் இருக்கும் பொழுது அல்லது அவருடைய வயல்வெளிகளில், தோட்டங்களில், தொழிலில் இருக்கும் பொழுது பல கட்டங்களில் அவன் புவியில் எந்த இடத்திலும் தொழக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹு தஆலா வழங்கி இருக்கிறான். மையவாடி, அதே போன்று பாத்ரூம், இறைச்சி கடை போன்ற சில அந்த அசிங்கமான அல்லது அந்த தொழுவதற்கு பொருத்தமில்லாத இடங்களை தவிர மற்ற இடங்களில் தொழுவதற்கு அல்லாஹ் அனுமதி கொடுத்தாலும் ஐங்கால தொழுகைகளுக்கு அதான் சொல்லப்படும் பொழுது பள்ளிவாசலுக்கு வந்து முஸ்லிம்கள் தொழ வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் இஸ்லாமிய ஷரியத்திலே சட்டமாக்கி வைத்திருக்கிறான். மிக முக்கியமான ஒரு அமலாக ஆக்கியிருக்கிறான். ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது அவனுடைய ஆரம்ப வினாடியிலே அவனுக்கு அவனுடைய வலது
காதில் அதான் சொல்லி இடது காதில் இக்காமத் சொல்கிறார்கள். ஒரு மனிதன் சக்கராத்துடைய நிலைமையில் இருக்கும் பொழுது அவனுக்கு அந்த லக்கினு மௌதாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ், உங்களில் சக்கராத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய அவர்களுக்கு நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஞாபகம் செய்யுங்கள் என்றும், ஒரு மனிதன் மௌத்துடைய சகோதரனாக இருக்கக்கூடிய தூக்கத்துடைய கட்டத்திலே அவன் இரவில் அவன் தூங்கி அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வாஹ்யா, யா அல்லாஹ் உனது பெயரை கொண்டுதான் நான் மரணிக்கிறேன், உனது பெயரை கொண்டுதான் மீண்டும் உயிர் பழுகு பெற்று எழுகிறேன் என்று தூக்கத்துடைய சந்தர்ப்பத்தில் ஓதக்கூடிய துவா போதிக்கக்கூடிய போதனையான மரணத்துடைய சகோதரனான அந்த தூக்கத்துடைய கட்டத்தில் மரணித்தவனை போன்று இரவில் இருந்த மனிதனை ஞாபகம் ஊட்டுவதற்காக அவனுக்கு அல்லாஹு தஆலா அங்கு அதானுடைய அமைப்பை ஏற்படுத்தி அந்த சுபுகுடைய நேரத்திலே அதான் சொல்லப்படுகிறது. அவன் இரவெல்லாம் மரணித்தவனை போன்று இருந்தவன் அந்த அதானுடைய சப்தம் கேட்கும் பொழுது அவன் துள்ளி எழுந்து பள்ளிவாசலுக்கு வருகிறான். அல்லாஹ்வுடைய அச்சமுள்ளவனாக இருந்தால் அவன் நேர காலத்துடன் வத்தஹஜ்ஜத் பிஹி நாஃபிலத்தல் லக், உமக்கு உபரியான வணக்கமாக நீ தூங்கி எழும்பி தொழுவீராக என்று அல்லாஹ் சொல்லியதற்கு ஏற்ப அவன் நேர காலத்துடன் எழும்பி இந்த உலகமே தூக்கத்தில் இருக்கும் பொழுது, உலகம் அமைதியாக இருக்கும் பொழுது, அல்லாஹ் அடிவானத்தில் இருக்கும் பொழுது, உலகத்தில் நல்லடியார்கள் இறைவனிடத்திலே இஸ்திக்ஃபார் செய்யும் பொழுது அவன் இந்த ரப்புல் ஆலமீனை பயந்து நேர காலத்துடன் தொழுகிறான். அதிகாலை தொழுகையுடைய அதான் கேட்கும் பொழுது பள்ளிவாசலுக்கு வருகிறான். ஒரு மனிதன் அந்த பிறந்த முதல் வினாடியிலும் சக்கராத்துடைய நேரத்திலும் அவன் மரணித்தவனை போன்று அவன் இரவில் தூங்கி மீண்டும் அந்த உயிர் பெறக்கூடிய சந்தர்ப்பமான சுபுடைய நேரத்திலும் அல்லாஹ்வுடைய ஞாபகம் செய்யப்படுகிறது. அந்த நேரத்தில் அவன் எழும்பி வருகிறான். இதுவெல்லாம் அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலத்திலே அவனை தொழுவதற்காக அவனுடைய தொழுகையின் பக்கம் அழைப்பு விடுக்கக்கூடிய அழைப்புகள், இதையெல்லாம் அடியார்கள் சிந்தனை கெடுக்க வேண்டும். அது மாத்திரம் அல்ல, ஐங்கால தொழுகைகளுடைய அதான்களை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நாங்கள் பெரும்பாலும் அதான் ஒலிக்காத பிரதேசங்களில் வாழ்வதற்கு விரும்புவதில்லை, முஸ்லிம் மையவாடிகள் இல்லாத பிரதேசங்களில் வாழ்வதற்கு விரும்புவதில்லை. எமது முன்னோர்கள் சொல்லுவார்கள், அதான் சப்தம் கேட்கக்கூடிய இடங்களில் நீங்கள் வீடு கட்டுங்கள் என்று சொல்லுவார்கள். எதற்காக? அதானுடைய சப்தத்தை கேட்டுக்கொண்டு முஸ்லிம்களுடைய பாதுகாப்பிலே அந்த முஸ்லிம் பிரதேசத்தில் வாழ்வதற்காக அல்ல, அந்த அதானுடைய சப்தத்தை கேட்டு பள்ளிவாசலுக்கு வந்த அல்லாஹு தஆலாவை தொழுவதற்காக. நீங்கள் இந்த புவியிலே ஐங்கால தொழுகைகளுடைய அதானை சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமியுடைய 8 திசைகளிலும் நேர வித்தியாசங்களை ஏற்படுத்தி அதான் சொல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி நேர வித்தியாசங்களை வைத்து இந்த புவியை நீங்கள் சிந்தித்து பார்க்கும் பொழுது அதானுடைய சப்தம் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும், இக்காமத்துடைய சப்தம் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் சுத்தி கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் யதூ இலா தாரிஸ் ஸலாம், அல்லாஹ் சாந்தியுடைய வீட்டின் பக்கம் அடியார்களை அழைக்கிறான். எனவேதான் அல்லாஹ் சொர்க்கத்தின் பக்கம் எங்களை அழைக்கிறான். அதன் காரணமாகத்தான் வமன் அஹ்ஸனு கௌலம் மிம்மன் தஆ இலல்லாஹ் வ அமில சாலிஹன் வ கால இன்னனி மினல் முஸ்லிமீன், அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பு விடுத்து நல்ல அமலும் புரிந்து நான் முஸ்லிம்களில் ஒருவன் என்று சொல்லக்கூடியவனை விட அழகிய வார்த்தை சொல்லக்கூடியவன் யார் என்று அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய பக்கம் அழைக்கக்கூடிய மக்களுடைய சிறப்பை பற்றி சொல்கிறான். அதில் ஒரு கருத்துப்படி அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பு விடுக்கக்கூடிய முஅத்தின்களும் இந்த ஆயத்துக்குள் அடங்குகிறார்கள். அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பு விடுக்கக்கூடிய உலமாக்கள் தாயிகள் உள்ளடங்குகிறார்கள். எனவே முதல் தரமாக நாங்கள் அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பு விடுக்கக்கூடிய மக்களை மதிக்க வேண்டும். முஅத்தின்களை அல்லாஹு தஆலா நாளை மறுமையிலே கழுத்து நீளமானவர்களாக, அதாவது மக்கள் மத்தியில் சிறப்பு அதிகமானவர்களாக நாளை மறுமையில் முஅத்தின்களை எழுப்புவான். லா தசுப்பு தீக ஃபஇன்னஹு யூகிது லிஸ்ஸலா, நீங்கள் சேவலுக்கு திட்டாதீர்கள், அது தொழுகைக்கு எழுப்பாட்டுகிறது என்று காருண்ய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். முஅத்தின் மாத்திரம் அல்ல, தொழுகைக்கு அழைப்பு விடுக்கக்கூடிய அந்த சேவலுக்கு கூட நீங்கள் திட்டாதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால்
அந்த தொழுகையுடைய மகத்துவம் உங்களுக்கு தெளிவாக விளங்குகிறது. ஒரு அடியான் தாயுடைய கருவறையிலே அற்பமானவனாக, இந்திரியமாக, இரத்த துளியாக, இரத்த கட்டியாக, சதை கட்டியாக 6 மாத காலம், 4 மாதத்தில் உயிர் ஊதப்பட்டதன் பிற்பாடு 6 மாத காலம் சுமார் தாயுடைய வயிற்றிலே குந்திக்கொண்டு அற்பமானவனாக இருந்த மனிதன் உலகத்துக்கு வந்ததன் பிற்பாடு இந்த ரப்புல் ஆலமீனுக்கு எவ்வாறு அவன் சுஜூது செய்யாமல் இருக்க முடியும்? நீங்கள் சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. ஒரு மனிதன் கபரிலே வைக்கப்படும் பொழுது அவனை கிடத்தாட்டி அவனுடைய முகத்தை கிபிலாவின் பக்கம் திருப்பி வைக்கிறார். உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹுவை நோக்கி அல்லாஹ்வுடைய அந்த கிபிலாவை முன்னோக்காமல் வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதி ஃபதர ஸமாவாத்தி வல் அர்த், வானங்களையும் பூமியையும் வினோதமாக படைத்த அந்த ரப்புல் ஆலமீனுக்கு நான் முகம் திருப்பினேன் என்று சொல்லாத மனிதனுடைய அந்த முகத்தை கபரிலே கிபிலாவின் பக்கம் திருப்பி வைத்து என்ன பயன்? சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. உலக வாழ்க்கை என்பது விளையாட்டு அல்ல. ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா ஒரு உயிரைத்தான் இந்த உலகத்தில் கொடுக்கிறான். ஒரு வாழ்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் தான். இந்த சந்தர்ப்பத்திலே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பழுதாக்கி கொள்ளக்கூடாது. இஸ்லாத்துடைய கடமைகளில் தொழுகையை பொறுத்தவரையிலே நான் நினைத்தால் செய்வேன், நினைத்தால் செய்யாமல் விடுவேன் என்ற கடமை அல்ல தொழுகை. குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, நீங்கள் சாப்பிடுங்கள், குடியுங்கள், வீண்விரயம் செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கிறான். இது அல்லாஹ்வுடைய கட்டளை. ஆனால் ஒரு மனிதன் விரும்பினால் சாப்பிடலாம், விரும்பினால் சாப்பிடாமல் இருக்கலாம். இது அம்ருல் இபாஹா, ஆகுமான கட்டளை. அது விரும்பினால் செய்யலாம், விரும்பினால் செய்யாமல் இருக்காமல் இருக்கலாம். ஆனால் மக்கள் இன்று ஆகுமான கட்டளையை நன்கு செய்கிறார்கள். சாப்பிடுவது அது அல்லாஹ் விருப்பம் கொடுத்த ஒரு கட்டளை, ஆனால் ஃபர்லை போன்று மக்கள் செய்கிறார்கள். குடிப்பது இந்த உலகம் என்ற சாப்பாட்டு மேசையிலே அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய நிறைய ஆகுமான பானங்களை தாராளமாக குடிக்கலாம், ஆனால் குடிக்க வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. ஆனால் கட்டாயத்தை போன்று மக்கள் செய்கிறார்கள். فَانْكِحُوا مَا طَابَ لَكُم مِّنَ النِّسَاءِ مَثْنَىٰ وَثُلَاثَ وَرُبَاعَ فَإِنْ خِفْتُمْ أَلَّا تَعْدِلُوا فَوَاحِدَةً. பெண்களில் 2ஆக அல்லது 3ஆக 4ஆக நீங்கள் திருமணம் செய்யுங்கள். நீதமாக பெண்களுக்கு மத்தியில் உங்களால் நடக்க முடியாவிட்டால் ஒரு பெண்ணே போதும் என்று அல்லாஹு தஆலா சட்டம் வைத்திருக்கிறான். இந்த திருமணம் சம்பந்தமான கட்டளை ஃபர்லான கட்டளை அல்ல. யா மாஷர ஷபாப் மன் இஸ்ததா மின்குமுல் பாஅத ஃபல்யதஸவ்வஜ், வாலிபர்கள் கூட்டமே, உங்களில் திருமணம் செய்வதற்கு சக்தியும் வசதியும் யாரிடத்தில் இருக்குமோ அவர்கள் திருமணம் செய்யட்டும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது ஒரு சுன்னத்தான கட்டளை. திருமணம் என்பது ஒரு முக்கியமாக வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத்து. அதை செய்தால் நன்மை கிடைக்கும், விட்டால் ஒரு சிறிய ஒரு கண்டிப்பு. ஆனால் இது ஒரு சுன்னத்தான கட்டளை. எல்லோருமே திருமணம் செய்கிறார்கள். ஒரு சுன்னத்தான கட்டளை எல்லோருமே செய்கிறார்கள். வாழ்க்கையில் திருமணம் செய்வது வாஜிப் என்பதை போன்று மக்கள் திருமணம் செய்கிறார்கள். ஆனால் திருமணம் செய்வது நபிமார்களுடைய வழிமுறை, அது வேறு விடயம். ஆனால் ஒரு சுன்னத்தான கட்டளை எல்லோருமே செய்கிறார்கள், விடுவதில்லை. ஆனால் தொழுகையை பொறுத்தவரையில் அப்படியான கட்டளை அல்ல இது. அகீமு ஸலா என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பல இடத்தில் சொல்லியிருக்கக்கூடிய கட்டளை இருக்கிறதே, அதை சாப்பிடுங்கள், நீங்கள் விரும்பினால் சாப்பிடலாம், விரும்பினால் சாப்பிடாமல் இருக்கலாம் என்பதை போன்றோ, அல்லது திருமணம் சுன்னத்தானது, விரும்பினால் திருமணம் செய்யுங்கள், அதற்குரிய வசதிகள் இருந்தால், இல்லாவிட்டால் சும்மா இருங்கள் என்பதை போன்ற சுன்னத்தான கட்டளையோ தொழுகை சம்பந்தமான கட்டளை இல்லை. தொழுகை என்பது அவன் தொழுதுதான் ஆக வேண்டும். நான் விரும்பினால் தொழுவேன், விரும்பினால் தொழாமல் இருப்பேன் என்று சொல்லவே முடியாது. இன்று முஸ்லிம் சமுதாயத்தில் தொழுகை இல்லாதவர்கள், ஒரு மனிதன் தொழுகை இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? அவர்கள் சிந்தித்து பாருங்கள். ஐங்கால தொழுகை இல்லாமல் முஸ்லிம் அல்லாத ஒரு முஸ்லிம்கள் சிறுபான்மையாக வாழக்கூடிய நாட்டில் வாழ்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று உயிருடன் இல்லை. தொழாமல் இருந்தால் அவர்கள் யுத்தம் செய்வதற்கு, அல்லது முஸ்லிம் நாடாகவும் இல்லை, முழுக்க முழுக்க எங்களை தொழுகையில் கட்டாயப்படுத்துவதற்கு நாங்கள் சுதந்திரமான ஒரு நாட்டில் வாழ்கிறோம். விரும்பினால் நாங்கள் தொழலாம், தொழாமல் இருக்கலாம் என்று ஒரு மனிதன் எப்படி சொல்ல முடியும்? சொல்ல சிந்தித்து பாருங்கள். அவன் சுவாசிப்பது அல்லாஹ் கொடுத்த காற்றை, அவன் சாப்பிடுவது அல்லாஹ்வுடைய ரிஸ்கை, அவன் குடிப்பது அல்லாஹ் கொடுத்த குடிபானங்களை, அவன் எடுத்து திரிவது அல்லாஹ் கொடுத்த ஆரோக்கியமான இந்த உடலை, உலகத்தில் அவன் வாழ்வது மாரிகாலத்துடைய குளிரிலும்
கோடை காலத்துடைய சுற்றிலும் அவன் தப்பித்துக் கொள்வதற்காக அல்லாஹ் கொடுத்த வீடுகளில் அவன் குடியிருந்து கொண்டு, இந்த உலகத்தில் அல்லாஹ் கொடுத்த இந்த பூமியில் அவன் நடமாடிக்கொண்டு, ஒரு மனிதன் அல்லாஹ் அழைப்பு விடுக்கும் பொழுது ஒரு மனிதன் எப்படி தொழுகை இல்லாமல் இருக்க முடியும்? இந்த கட்டளை சாதாரணமான கட்டளை அல்ல. இந்த கட்டளைக்கு மாறு செய்யும் பொழுது அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய தண்டனை இருக்கிறதே சாதாரணமான தண்டனை அல்ல. இந்த இடத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் ஐங்கால தொழுகை தொழக்கூடியவர்கள் என்று நான் சொல்லவில்லை, தொழாதவர்களும் இருக்கக்கூடும். இன்றைய அசருடைய அதான் சொல்லப்பட்டதன் பிற்பாடு இந்த முஸ்லிம் பிரதேசத்திலே கூட்டம் கூட்டமாக வீடுகளுக்கு நீங்கள் சென்று பார்த்தால் அந்த வீடுகளில் தொழுகை கடமையானவர்கள் எத்தனை ஒரு சுகமாக இருப்பார்கள். தொழுகு பருவ வயதடைந்த ஆண்களும் பெண்களும், சில வீடுகளில் பெண்கள் கூட தொழுவது கிடையாது. ஃபித்னாவுடைய அந்த காரணத்தை வைத்து பெண்கள் பள்ளிவாசலுக்கு வருவதை நாங்கள் தற்காலிகமாக தடுத்து வைத்திருந்தாலும் வீடுகளில் பெண்கள் அவர்கள் தொழ வேண்டும் என்று இருக்கும் பொழுது வீடுகளில் தொழுகை இல்லாத பெண்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள். சிலர் 3 வக்து தொழக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் நினைத்தால் அவர்கள் இஷா தொழுவது கிடையாது அல்லது சுபு தொழுவது கிடையாது. இப்படியான சிலரும் இருக்கிறார்கள். நினைத்த நேரம் தொழக்கூடிய பெண்கள் இருக்கிறார்கள். ஆண்களை எடுத்தால் நீங்கள் வீடுகளுக்கு சென்று பார்த்தால் ஒரு முஸ்லிம் பிரதேசத்திலே அதான் ஒலிக்கப்படும் பொழுது சிலர் கடை வீதிகளில் குந்தி கொண்டிருப்பார்கள். இன்னும் சிலர் தொழில் துறவுகள் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். இன்னும் சிலர் வீடுகளில் சாகசமாக படுத்து தூங்கிக் கொண்டிருப்பார்கள். இவர்கள் எப்படி இருக்க முடியும்? நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நபி அவர்களின் உயிருடன் இருந்தால் அந்த வீடுகளுக்கு சிலரை அனுப்பி நெருப்பு வைத்து பத்த வைத்திருப்பார்களே, ஒரு ஹதீஸில் சொல்லப்படுவதை போன்று. அது எப்படி ஒரு மனிதன் தொழுகை இல்லாதவனாக இருக்க முடியும்? நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இதற்கு அல்லாஹ்வுடைய தண்டனை இருக்கிறது, விளையாட்டல்ல. சிலர் சொல்லுவார்கள், நான் பாவமே செய்வது கிடையாது, நான் மதுபானம் அருந்துவதில்லை, நான் பீடி சிகரெட் குடிப்பது கிடையாது, வட்டிக்கு நான் பணம் வாங்குவதோ அல்லது கொடுப்பதோ கிடையாது, நான் வியாபாரத்தில் மோசடி செய்வது கிடையாது, ஊரிலே பெரிய மரியாதையாக நான் வாழ்கிறேன் என்று சொல்வார்கள். அவர்களிடத்தில் ஐங்கால தொழுகை இல்லாவிட்டால் அவர்கள் படு மோசமானவர்கள். பூமி வெடித்து அவர்களை உள்வாங்காமல் இருப்பது, அல்லாஹ் வானத்திலிருந்து இடியே அனுப்பி அவர்களை அழிக்காமல் இருப்பது மிகப்பெரிய ஆச்சரியம். சமுதாயத்தில் சில சபைகளிலே சிலருக்கு பெரிய மரியாதை கொடுக்கப்படுகிறது. தொழுகை இல்லாதவன் சமுதாயத்திலே சாட்சியாளனாக கூட ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. அவன் ஒரு அரசியல்வாதியாக இருக்கலாம், அல்லது பணம் படைத்தவனாக இருக்கலாம், உலக கல்விகளில் படித்த ஒரு உயர்மட்டத்தில் இருக்கலாம், ஊரிலே சண்டியனாக இருக்கலாம். அல்லாஹ்வுடைய அதான் சொல்லப்பட்ட அவன் தொழுகை இல்லாதவனாக இருந்தால் அவன் கீழ் சாதி, அல்லாஹ்வுடைய பார்வையிலே மிக மோசமானவன். நாளை மறுமையில் அவன் நரகத்தில் அவன் கடுமையாக கஷ்டப்பட நரகம் அவனை காத்து கொண்டிருக்கிறது. நரகமல்ல சோர்களே, இந்த உலகத்தில் கூட அவனுக்கு அல்லாஹ்வுடைய சோதனைகள் வரக்கூடும். அல்லாஹ்வுடைய அதான் அல்லாஹ் லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸாஹா, எந்த ஒரு ஆத்மாவையும் அதனால் செய்ய முடியாததை செய்யுங்கள் என்று அல்லாஹ் கஷ்டப்படுத்தியது கிடையாது. இந்த தொழுகையை ஐங்கால தொழுகை நீங்களும் நானும் தர்க்க ரீதியாக பேசி பார்ப்போம். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஐங்கால தொழுகை வைத்திருப்பது உண்மையில் எங்களுக்கு கஷ்டமா கஷ்டம் இல்லையா? நீங்கள் சிந்தித்து பாருங்கள். உண்மையில் கஷ்டமே கிடையாது. அல்லாஹ் தஆலா அடியார்களுக்கு அவர்கள் இரவிலே நீங்கள் சிந்தித்து பாருங்கள், இரவு 10 மணிக்கு ஒரு மனிதன் தூங்குகிறான் என்றால் அவன் எத்தனை மணித்தியாலம் தூங்குகிறான்? 10 மணிக்கு தூங்கியவன் 12, 2, 4, 6 மணி வரை அவன் தூங்கினால் 8 மணித்தியாலம் தூங்குகிறான். ஒரு மனிதனுடைய உடலை அல்லாஹ் தஆலா 8 மணித்தியாலம் தூங்கக்கூடிய அமைப்பில் ஆக்கவில்லை. இன்று எத்தனையோ மருத்துவ விஞ்ஞான ஆய்வுகள் சொல்லப்படுகிறது, ஒரு மனிதன் 8 மணித்தியாலம் தூங்கித்தான் ஆக வேண்டும் என்று. இது குர்ஆனுடைய அல்லது ஹதீஸுடைய கட்டளை அல்ல. மனிதன் இன்று ஆய்வு செய்து நாளை மாறக்கூடிய அடிப்படை இல்லாத குருட்டு தத்துவங்கள். ஒரு மனிதன் 8 மணித்தியாலம் தூங்கித்தான் ஆக வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. உலக வரலாற்றை படியுங்கள், எமது ரசூல்மார்களுடைய தூதுவர்களுடைய வரலாறுகளை படியுங்கள், நபிமார்களுடைய வரலாறுகளை படியுங்கள், உலமாக்களுடைய தாய்களுடைய அவுலியாக்களுடைய அல்லாஹ்வுடைய அச்சத்தை அடைந்தவர்களுடைய வரலாறுகளை படியுங்கள். இப்படி பல மணித்தியாலங்கள் தூங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு மனிதனுடைய ஒரு சாப்பாட்டை நீங்கள் சிந்தித்து பார்த்தால் வயிறு நிறைய சாப்பிட வேண்டும் என்ற உணர்வு தான் எங்களுக்கு வருகிறது. நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? பிஹஸ்பிப்னி ஆதம குலாத்துன் யகும்ன சுல்பஹு,
ஒரு மனிதனுக்கு அவனுடைய முள்ளந்தண்டை நிமிர்த்து வைக்கக்கூடிய அளவுக்கு சில கவல பிடி உணவுகள் போதும். அவசியமாக இருந்தால் 1/3 உணவுக்கும் 1/3 குடிபானத்துக்கும் 1/3 சுவாசத்துக்கும் நபி அவர்கள் வைக்க சொன்னார்கள். இது பகுத்தறிவுக்கு எங்களுக்கு படுவது கஷ்டமாகத்தான் இருக்கும். இப்படித்தான் நாங்கள் இந்த தொழுகையும் பார்க்கிறோம். தொழுகையை பொறுத்தவரையிலே ஒரு மனிதன் இரவில் தூங்கினால் அவன் சாதாரணமாக தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழும்பிவிட வேண்டும். கூடுதலாக ஹார்ட் அட்டாக்கு பாதிக்கப்படக்கூடியவர்கள், ஆஸ்துமா நோய்களுக்கு பாதிக்கப்படக்கூடியவர்கள், நுரையீரல் வியாதிகளால் பாதிக்கப்படக்கூடியவர்கள், இன்னும் எத்தனையோ நோய்களுக்கு பாதிக்கப்படக்கூடியவர்கள் இந்த சுபூஹுடைய நேரத்துக்கு சுபூ சொல்லாமல் தூங்கியவர்கள் தான் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள். ஹார்ட் அட்டாக் வரக்கூடியவர்கள் அதிகமான பேர்கள். இரவு நேரத்தில் ஒரு மனிதன் தூங்க ஆரம்பித்தது முதல் அவனுடைய இதய துடிப்புகள் வேகமாக துடிக்க ஆரம்பிக்கின்றன. அந்த ஃபஜ்ருடைய நேரத்தில் கடுமையாக துடிக்கிறது. அந்த நேரத்தில் ஒரு மனிதன் எழும்பி தஹஜ்ஜுத் தொழ வேண்டும். அந்த நேரத்தில் அவன் சுபூ தொழுகைக்காக எழும்பிவிட்டால் அந்த கடுமையான கட்டுப்பாட்டை இழந்து துடிக்கக்கூடிய அந்த உள்ள துடிப்பிலிருந்து அவன் தப்பித்து கொள்ள முடியும். அந்த அவனுடைய மூச்சு இரவிலிருந்து வேலை செய்ய ஆரம்பித்து குரட்டை விடுவதை போன்று அல்லது குரட்டை விடாமல் மூச்சு வேலை செய்ய ஆரம்பித்து ஒரு மனிதன் அந்த மூச்சு குழாய்க்கு சுவாச குழாயிலே கடுமையான உராய்வுகள் ஏற்பட்டு அவன் பின்னரவில் அவன் விழித்துக் கொள்ள வேண்டும். அந்த நேரத்தில் தொடர்ந்து அவன் தூங்கினால் ஆஸ்துமா நோயால் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எல்லோருக்கும் ஹார்ட் அட்டாக் வருகிறது என்று நாம் சொல்லவில்லை. எல்லோருக்கும் ஆஸ்துமா நோய் வரும் என்று சொல்லவில்லை. மருத்துவ ரீதியாக ஆய்வு செய்யப்பட்டு சொல்லப்பட்ட உண்மைதான் ஒரு மனிதன் பின்னரவில் விழித்துக் கொள்ள வேண்டும். எனவேதான் அல்லாஹு தஆலா பின்னரவில் ஒரு மனிதன் விழித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னதும் சுபுஹுடைய நேரத்தில் அவன் எழும்ப வேண்டும் என்று சொன்னதும் இன்றைய ஆய்வுக்கு நேர்படவில்லையா? அதைத்தான் நாங்கள் சொல்ல வருகிறோம். எனவேதான் அல்லாஹு தஆலாவுடைய கட்டளைகள் எதுவும் அடியார்களை கஷ்டப்படுவதாக இருக்க முடியாது. பூரிகலி உம்மத்தி ஃபி புகூரிஹா, எனது சமுதாயம் நேர காலத்துடன் தங்களுடைய வேலைகளை செய்வதில் அவர்களுக்கு பரக்கத் இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே நேர காலத்துடன் பறவைகள் எழுவதை போன்று, மிருகங்கள் விழித்தெழும்புவதை போன்று, மிருகங்களில் சிறந்து விளங்கக்கூடிய மிருகமான அந்த சிந்திக்கக்கூடிய ஆற்றல் உள்ள மனிதன் நேர காலத்துடன் எழும்பாமல் தூங்குவது எவ்வளவு கவலைக்குரிய விடயம். எனவேதான் தொழுகையுடைய விடயத்தில் நாங்கள் மிக விழிப்பாக எங்களுடைய காலையிலிருந்து நேர காலத்துடன் நாங்கள் எழும்ப வேண்டும். ஃபஜ்ருடைய தொழுகையில் கூடுதலான கவனம் எடுக்க வேண்டும். அகிமி ஸலாத்த தரஃபைன் நஹாரி வ ஸுலஃபன் மினல் லைல் இன்னல் ஹஸனாத் யுذஹிபன ஸய்யாத். தொழுகையை பகலுடைய இரு ஓரங்களிலும் இரவில் ஒரு பகுதியிலும் தொழுகையை நிலைநாட்டுவீராக. நன்மைகள், அதாவது இன்னல் ஹஸனாத் யுذஹிபன ஸய்யாத், நன்மைகள் பாவங்களை அழித்து விடுகின்றன என்று அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கும் அந்த திருமறை வசனத்தின் ஊடாக ஐங்கால தொழுகைகளை நாங்கள் விளங்கி எடுக்க முடிகிறது என்று ஹதீஸ்கள் வாயிலாக நாங்கள் மிக தெளிவாக விளங்கிக் கொள்கிறோம். எனவே ஒரு மனிதன் தொழுகைகள் மூலமாக அவனுடைய நாளாந்த பாவங்களை கூட அவனால் துடைத்தறிய முடியும். ஒரு மனிதன் தொழுகைக்காக வுது செய்யும் பொழுது அந்த வுது செய்யும் பொழுது ஏற்படக்கூடிய ஆனந்தமும் இன்பமும் அது வுது செய்யக்கூடிய மக்களுக்கு தான் தெரியும். ஃபஜ்ர் தொழாமல் தொழுகைகளே இல்லாமல் இந்த வாஷ் பண்ணக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, ஆங்கில நாகரிகத்தின்படி வாஷ் எடுப்பது என்று சொல்வார்கள். இவர்கள் தொழுகை இல்லாதவர்கள். பெரும்பாலும் தொழுகை இல்லாமல், தொழுகை உள்ளவன் எப்படி இருப்பான்? அவன் நேர காலத்துடன் எழும்புவான். சுபுஹுடைய நேரத்தில் அவனுடைய காலை கடமைகளை முடிப்பான், வுது செய்வான். அவன் அந்த நேரத்தில் ஃப்ரெஷ்ஷாக இருப்பான். பின்பு சூரியன் உச்சிக்கு வரும் பொழுது அதுக்கு முற்பட்ட நேரத்தில் அவன் விவசாயத்திலோ வியாபாரத்திலோ கூலி வேலையிலோ அவன் அந்த மக்கள் மத்தியிலே களைத்து போகும் பொழுது திடீரென அல்லாஹ்வுடைய அழைப்பாளர் சூரியன் உச்சிக்கு வரும் பொழுது அழைப்பு விடுக்கிறார். அவன் உடனே மனிதர்களுக்கு மத்தியில் நின்ற மனிதன் அல்லாஹ்வுடைய சந்நிதியில் நிற்பதற்காக ஓடோடி வருகிறான். அந்த நேரத்தில் அவன் வுது செய்கிறான். பகல் நேரத்தில், வெயில் நேரத்தில் அவன் அந்த தண்ணீரிலே வுது செய்யும் பொழுது அவன் கழுவக்கூடிய அந்த உறுப்புகளை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஒரு மனிதனுடைய ஐம்புலன்கள் இந்த வுதுவுடைய பெரும்பகுதியில் அமைகிறது. அவன் கைகளை கழுவுகிறான்,
அவனுடைய அந்த முகத்தை கழுவும் பொழுது அவனுடைய அந்த வாய் மிஸ்வாக் செய்யப்பட்டு சுத்தம் செய்யப்படுகிறது. நீண்ட நேரத்தில் காலை முதல் பகல் வரைக்குமே அவனுடைய அந்த வாயில் இருந்த அழுக்குகள் எல்லாம் மிஸ்வாக் செய்யப்படும் பொழுது சுத்தமாகிறது. வாய் கொப்பளிக்கும் பொழுது பற்களுக்குள்ள அழுக்குகள் எல்லாம் நீங்கி விடுகிறது. அவன் நாசிக்கு தண்ணீர் செலுத்தும் பொழுது பகல் காலத்தில் உள்ள அசிங்கங்கள் எல்லாம் நாசியிலிருந்து வெளிப்படுகிறது. அவன் முகத்தை கழுவும் பொழுது அவனுடைய ஐம்புலன்களில் மிக முக்கியமான பகுதியான கண் அந்த தண்ணீரால் அது சுத்தமடைகிறது, கண் குளிர்ச்சியை பெறுகிறது. அவன் அவ்வாறு அவனுடைய கைகளை முழங்கை உட்பட கழுவும் பொழுது அது மிக கைக்கு உற்சாகம் வருகிறது. கையின் மூலமாக கைக்கு வரக்கூடிய நோய்களிலிருந்து அவன் பாதுகாக்கப்படுகிறான். அவனுடைய அந்த தலைக்கு அவன் மசூஜ் செய்யும் பொழுது தலைமுடிகள் எல்லாம் அப்படியே உற்சாகம் பெறுகிறது. அவனுடைய முழு தலைக்கும் அவன் தண்ணீரால் அவனுடைய தலையை தடவும் பொழுது அவனுடைய மண்டையோடு முதல் அவனுடைய முடிகள் முதல் அவனுடைய அந்த தலையில் உள்ள அழுக்குகள் முதல் சில தேவையற்றவைகள் நீக்கப்பட்டு உற்சாகம் வர வேண்டிய பகுதிகள் உற்சாகம் வருகிறது. அவனுடைய காதுக்கு அவன் மசூஜ் செய்யும் பொழுது அவனுடைய செவிப்புலன் சக்தி அடைகிறது. உடலிலே ஒரு வித்தியாசமான ஒரு சதைப்பகுதி தான் காதுடைய பகுதி. அதில் அல்லாஹு தாலா பல்லாயிரக்கணக்கான ரகசியங்களை வைத்திருக்கிறான். ஒரு மனிதன் ஐங்கால தொழுகைகளுக்காக அவன் உது செய்யும் பொழுது தண்ணீரை தொட்டு அந்த காதில் தடவும் பொழுது அது அந்த காதுக்கு அதிகமான உற்சாகம் வருகிறது. அவன் காலை கழுவும் பொழுது அந்த கால்களில் உள்ள அழுக்குகள் எல்லாம் நீங்குகிறது. இது உலகத்தில் வெளிப்படையான விடயம். ஹதீஸ்ல என்ன வந்திருக்கிறது என்றால், இது ஒரு மனிதன் உது செய்யும் பொழுது அவனுடைய உறுப்புகளால் செய்த பாவங்கள் எல்லாம் அப்படியே கழுவப்பட்டு போகிறது என்றால் எவ்வளோ பெரிய பாக்கியம் சோர்களே. நானும் நீங்களும் எவ்வளோ பலகீனமானவர்கள். அல்லாஹு தாலா இந்த ஐங்கால தொழுகைகளிலே உதுவுடைய சந்தர்ப்பங்களிலே இந்த உறுப்புகளை கழுவுவதன் மூலமாக, இந்த உறுப்புகளால் ஒரு மனிதன் பாவம் செய்வதென்றால் பெரும்பாலும் எதனால் செய்வான்? அவனுடைய கண்களால் செய்வான், காதுகளால் செய்வான். வாய் அவனுடைய உதுவுடைய சந்தர்ப்பத்தில் அவனுடைய நாவு கழுவப்படுகிறது, பற்கள் கழுவப்படுகின்றன, அவனுடைய உதடுகள் கழுவப்படுகின்றன. ஒரு மனிதன் கால்களால் பாவம் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றன, கைகளால் பாவம் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த அனைத்துமே கழுவப்படும் பொழுது ஒரு மனிதன் காலையில் சுபுடைய நேரத்திலிருந்து லுஹருடைய நேரம் வரைக்கும் செய்த பாவங்கள் கழுவப்படுகிறது என்றால் அது எவ்வளவு பெரிய பாக்கியம். அசருடைய நேரத்தை நீங்கள் சிந்தியுங்கள். ஹாஃபிது அலா ஸலவாத்தி வஸ்ஸலாத்தில் உஸ்தா வகூமு லில்லாஹி கானிதீன். நீங்கள் தொழுகைகளை பேணி பாதுகாருங்கள், மத்திய தொழுகையை பாதுகாருங்கள் என்றால் முஃபஸ்ஸிரீன்களுடைய கருத்துப்படி பெரும்பாலும் அஸ்ஸலாத்துல் உஸ்தா என்றால் தொழுகைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய தொழுகை என்றால் அசருடைய தொழுகை. ஒரு மனிதன் பகல் நேரத்தில் உணவுண்டு விட்டு அவன் கொஞ்சம் சாயும் பொழுது, அவன் கொஞ்சம் ஓய்வாக இருக்கும் பொழுது சடைவடைகிறான். அந்த நேரத்தில் அசர் தொழுகையில் ஒரு மனிதன் அந்த தொழுகையை விடுவதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறது. அதன் காரணமாகவும் பல காரணங்களிலாலும் அல்லாஹு தாலா தொழுகைகளை பாதுகாருங்கள் என்று சொல்லி வஸ்ஸலாத்தில் உஸ்தா மத்திய தொழுகையான அசர் தொழுகையை பாதுகாருங்கள் என்று கண்டிப்பாக சொல்லியிருக்கிறான். எனவேதான் சூரியன் அஸ்தமிக்கும் பொழுது மக்கள் தொழிலை விட்டு வீடுகளுக்கு வருகிறார்கள். உலகத்துக்கு பிரகாசம் கொடுத்து கொண்டிருந்த சூரியன் இந்த உலகத்தை விட்டு மறையும் பொழுது, உலகமே பிரகாசத்திலிருந்து இருளுக்கு மாறும் பொழுது, அல்லாஹு தாலாவுடைய அழைப்பாளர் பள்ளிகளில் அதான் சொல்லும் பொழுது மக்கள் கூட்டமாக வீடுகளுக்கு செல்வதற்கு பதிலாக பள்ளிவாசலுக்கு சென்று, அல்லது சூரியன் அஸ்தமிக்கும் பொழுது வீடுகளிலிருந்து அவர்கள் கூட்டமாக பள்ளிவாசலுக்கு வருவது அல்லாஹ்வை எவ்வளவு மகிழ்ச்சி படுத்தும். நீங்கள் சிந்தித்து பாருங்கள். படைத்த ரப்புல் ஆலமீன் அவனை நாங்கள் ஞாபகம் செய்ய வேண்டிய காலம் இந்த காலம். உடலில் ஆரோக்கியம் இருக்கக்கூடிய காலத்தில் அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்யாதவர்கள் நாளை மறுமையிலே சுஜூது செய்ய முடியாது. யௌம யுக்ஷஃபு அன் சாக்கி வ யுதஊன இலா சுஜூத் ஃபலா யஸ்ததிஊன் காஷியத்தன் அப்சாருஹும் தர்ஹக்குஹும் தில்லா வகத் கானு யுதஊன இலா சுஜூதி வஹும் சாலிமூன். அல்லாஹ்வுடைய சாக்கி என்ற பிரகாசம் ஜோதி நாளை மறுமையிலே வெளியாகும் பொழுது சுஜூதின் பக்கம் மக்கள் அழைக்கப்படுவார்கள். ஆனால் அவர்களால் சுஜூது செய்ய முடியாது. உலகத்தில் சுஜூது செய்தவர்கள் மாத்திரம்தான் அல்லாஹ்வுடைய பிரகாசத்தை நாளை மறுமையில் காணும் பொழுது நாங்கள் காலமெல்லாம் வணங்கிய ரப்புல் ஆலமீனுடைய பிரகாசம் அல்லவா இது என்ற ஆனந்த கண்ணீருடன் அவர்கள் சுஜூதிலே வீழ்வார்கள். யார் வீழ்வார்கள்? உலகத்தில் சுஜூது செய்தவர்கள், அல்லாஹ்வை தொழுதவர்கள்.
நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய பிரகாசத்தை காணும் பொழுது தொழாதவர்கள் முயற்சி செய்வார்கள், திடீரென சுஜூது செய்வதற்கு அவர்களால் முடியாது. உலகத்திலே அவர்கள் அல்லாஹ்வுடைய சுஜூதின் பக்கம் அழைப்பு விடுக்கப்படும் பொழுது நிம்மதியாக வீடுகள் படுத்துக் கொண்டிருந்தவர்கள், நிம்மதியாக வீடுகளில் தங்களுடைய வேலைகளை செய்து அல்லாஹ்வை புறக்கணித்தவர்கள், கடைகளில் வியாபாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தவர்கள், தொழில் துறவுகள் ஈடுபட்டுக் கொண்டிருந்தவர்கள், அல்லாஹ்வை முதுகுக்கு பின்னால் ஆக்கியவர்கள் நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய பிரகாசத்தை காணும் பொழுது தொழுத மக்கள் சுஜூதிலே விழும் பொழுது இவர்களும் விழப்பாப்பார்கள், அவர்களால் முடியாது. அவர்களுடைய பார்வைகள் எல்லாம் பயந்து கொண்டிருக்கும். அவர்களை இழிவு சூழ்ந்து கொள்ளும். மக்கள் எல்லாம் சுஜூதிலே விழும் பொழுது இவர்களால் சுஜூது செய்ய முடியாது. உடல் ஆரோக்கியத்துடன் இருந்த காலத்தில் அவர்கள் சுஜூதின் பக்கம் தொழுவதற்காக அழைக்கப்பட்டார்கள், அவர்கள் சுஜூது செய்யவில்லை. அதான் சொல்லப்பட்டது. உலமாக்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தீனுடைய மக்கள் வந்து சொன்னார்கள், அழைப்பு விடுத்தார்கள், ஆனால் அவர்கள் தொழவில்லை. அவருடைய முதுகுகள் பலகையை போன்றிருக்கும், அவர்களால் வளைக்க முடியாது. நீங்கள் சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே, உலகத்தில் இதெல்லாம் வரலாறு. உங்களுடைய வாழ்நாளில் அல்லாஹு தஆலா எச்சரிக்கை விடுக்கிறான். இதுவெல்லாம் விளையாட்டல்ல, தொலைக்காட்சி நாடகங்கள் அல்ல, எழுதப்பட்டு இட்டு கதைகள் அல்ல, தெளிவான ஆயாத்துன் பையினாத், தெளிவான அத்தாட்சிகள், குர்ஆனுடைய உபதேசங்கள் அல்லாஹு தஆலா உங்களுக்கு எங்கள் போன்றவர்கள் மூலமாக செய்ய வைக்கிறான். அல்லாஹ்வுடைய தாயிகள் மூலமாக, நல்லடியார்கள் மூலமாக உங்களுடைய காதுகளில் ஊதுகிறான். ஆனால் விளங்காமல் இருந்தால் நாளை மறுமையிலே தவிக்க வேண்டி வரும். இதன் காரணமாகத்தான் பூமியில் எத்தனையோ பிரதேசங்களிலே, சில முஸ்லிம் பிரதேசங்களில் தொழுகை இல்லாதவர்கள் மரணித்தால் அவர்களை தொழுகை இல்லாதவர்களை அடக்கக்கூடிய பகுதிகளை மையவாடிகள் ஒதுக்கி வைத்தார்கள். சில பகுதிகளில் அரசியல்வாதிகளுடைய அனாச்சாரங்களால் அல்லது பணம் படைத்தவர்களுடைய தொல்லைகளால், ஊர்களில் உள்ள சண்டியர்கள் குடிகாரர்களால் அந்த ஊர்களில் உள்ள மையவாடிகளில் தொழுகை இல்லாதவர்களை வேறு பகுதியில் அடக்குவதா? நாங்கள் விடமாட்டோம் என்று தொழுதவர்களுடைய கூட்டத்தில் எங்களை அடக்க வேண்டும் என்று அடம் பிடித்தவர்களும் இருந்தார். பூமியில் அடக்கலாம், கபரிலே நெருப்பு பத்தும். வெளிப்பகுதியிலே மையவாடிகளை அலங்கரிக்கலாம். நீங்கள் வெளிப்பகுதியில் கபரை நீங்கள் அலங்கரிக்கலாம். மாணிக்க கல்ல வைடூரியங்களால், மரகதங்களால், தங்கத்தால், வெள்ளியால் கபரியுடைய மேற்பகுதியை நீங்கள் அலங்கரிக்கலாம். விதவிதமான பூக்களை கொண்டு வந்து நாட்டலாம். தொழுகை இல்லாதவன் அவன் மூமின்களுடன் அடக்கப்பட்டால் என்ன, பாவிகளுடன் அடக்கப்பட்டால் என்ன? கபரிலே தொழுகை இல்லாதவனை கொண்டு வைக்கப்பட்டால் நெருப்பு பத்த ஆரம்பிக்கும், அந்த கபர் நெருக்க ஆரம்பிக்கும். நீங்கள் அதை பரீட்சித்து பார்ப்பதாக இருந்தால் வீடுகளிலே, ஸ்டோர் ரூமிலே அல்லது பூமியில் ஒரு மடுவை தொண்டு நீங்கள் அதில் படுத்து பாருங்கள், கபர் பூமி எவ்வாறு சூடாக இருக்கிறது என்று. நரகத்துடைய சூடு எவ்வளவு கஷ்டமாக இருக்கும். ஒரு மனிதனுக்கு வீட்டுக்குள் அல்லது இருக்கக்கூடிய இடத்தில் பாம்பு வந்தால் அவன் எவ்வளவு பயப்படுகிறான். அவனுடைய இடுப்புகளிலும் தலைகளிலும் பாம்புகள் சுத்தி கொண்டு கபரில் இருப்பதாக இருந்தால் அவன் எவ்வாறு அவனால் தாங்கிக் கொள்ள முடியும்? இதுவெல்லாம் தொழுகை இல்லாதவர்களுக்கு அல்லாஹு தஆலா எச்சரித்தவைகள். நீங்கள் சிந்தனை கெடுங்கள். ஃபி ஜன்னாத்தி யதஸாலூன அனில் முஜ்ரிமீன் மா ஸலககும் ஃபீ ஸகர் காலு லம் நகு மினல் முஸல்லீன். சொர்க்கவாதிகளாக இருந்து கொண்டு நரகவாதிகளை பார்த்து பேசக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும். அந்த நேரத்தில் சொர்க்கவாதிகள் நரகவாதிகளை பார்த்து, சகர் என்ற நரகத்தில் நீங்கள் நுழைந்ததற்குரிய காரணம் என்ன என்று கேட்பார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் முதலாவதாக சொல்லக்கூடிய பதில் என்ன தெரியுமா? குர்ஆன் சொல்கிறது, லம் நகு மினல் முஸல்லீன், நாங்கள் தொழக்கூடியவர்களாக இருக்கவில்லை, அதன் காரணமாகத்தான் சகர் என்ற நரகத்தில் நாங்கள் நுழைந்தோம். சகர் என்றால் என்ன? மிக கடுமையான நரகம் சகோதரர்களே. அந்த நரகத்தில் ஒரு மணி மிக கொடுமையான மிக கடுமையான மிக கஷ்டமான ஒரு நரகம். அந்த நரகத்தில் ஒரு மனிதன் நுழைவதாக இருந்தால் முதன்மைப்படுத்தப்பட்டவன் யார் என்றால் தொழுகை இல்லாதவன். தொழுகை இல்லாதவர்கள் நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் உலகத்தில் நடமாடும் நரகவாதிகள் என்பதாக. அப்படியான நரகவாதிகளை பார்த்துத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலைப்பட்டார்கள். இப்படியானவர்களை பார்த்தான் குர்ஆன் சொல்கிறது, உங்களை பார்த்து நாங்கள் பரிதாபப்படுகிறோம். உலகத்தில் வாழக்கூடிய காலத்திலே நீங்கள் தௌபா செய்ய வேண்டும். கடந்த காலங்களை நீங்கள் திரும்பி பாருங்கள். தொழுகை இல்லாமல் கழிந்த காலங்களை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஒரு மனிதன் பள்ளிவாசலுக்கு வரும் பொழுது அவனுடைய சிறு குழந்தைகளை கூட பள்ளிவாசலுக்குள் சிறு பராயத்திலிருந்தே கூட்டிக் கொண்டு வந்து பழக்க வேண்டும். அப்படி அந்த பழக்கம் வந்தால்தான் அந்த குழந்தை, அந்த தந்தை மரணிக்கும் பொழுது அந்த குழந்தை தொழக்கூடிய அளவுக்கு மாறும்.
வீட்டிலே வாலிபனாக இருக்கக்கூடிய அந்த வாலிபனை ஒரு தந்தையோ சகோதரனோ அவன் தொழுகை இல்லாதவனாக இருந்தால் நீங்கள் சாப்பாடு கொடுக்க கூடாது சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய சாப்பாட்டை அவன் அத்துமீறி சாப்பிடுகிறான். ஐங்கால தொழுகைக்கு அல்லாஹ்வுடைய அழைப்பு வந்தும் ஒரு மனிதன் தொழுகை இல்லாமல் ஐங்கால தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு வராமல் இருக்கிறான் என்று சொன்னால் அவனை போல மூதேவி இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது. அவன் திருந்த வேணும். நாங்கள் சொல்வதற்காக நீங்கள் ஆத்திரப்பட்ட அவசியம் கிடையாது. குர்ஆனிலே நாங்கள் சொல்வதை விட கடுமையான எச்சரிக்கை இருக்கிறது ஐங்கால தொழுகை இல்லாதவர்களுக்கு. எனவே அவர்கள் கடந்த கால வாழ்க்கையை திரும்பி பார்த்து அதையெல்லாம் அவர்கள் மறந்து அல்லாஹ்விடத்திலே கண்ணீர் வடித்து நான் இனியாவது நான் தொழுவேன், எனது வாழ்க்கையை நான் திருத்திக் கொள்வேன் என்று உடனடியாக நீங்கள் இன்றைய திருந்தினால் தான் உங்களுடைய வாழ்க்கை திருந்துமே தவிர இல்லாவிட்டால் இப்படியே நீங்கள் காலம் சொல்லி சொல்லி மண்ணறையில் வைத்து மண்ணை போட்டு கொண்டு வந்ததன் பிற்பாடு அங்கு நெருப்பு பத்த ஆரம்பித்ததன் பிற்பாடு நீங்கள் அலறுவீர்கள், கத்துவீர்கள், ஒப்பாரி வைப்பீர்கள். இந்த ஊர் மக்களுக்கோ யாருக்கோ கேட்காது. எனவே அந்த நிலை வருவதற்கு முற்பாடு உங்களுடைய வாழ்க்கையை திருத்தி அமைத்து ஐங்கால தொழுகை, குறிப்பாக ஐங்காலம் தொழக்கூடியவர்களாக, தொழுகை உள்ளவர்கள் உள்ளச்சத்துடன் தொழக்கூடியவர்களாக, அல்லாஹ் மீது அல்லாஹ்விடம் கேட்டு தேவைகளை பெறக்கூடிய அமைப்பில் தொழுகை உள்ளவர்கள் தொழுகைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். விட்டு தொழக்கூடியவர்கள் தொடர்ச்சியாக தொழ வேண்டும். இமாம் ஜமாத்துக்கு வரக்கூடியவர்கள் பள்ளிவாசலுக்கு வந்து தொழப்பழக வேண்டும். அதே போன்று தொழுகை உள்ளவர்கள் தொழுகை இல்லாதவர்களை பற்றி சிந்திக்க வேண்டும். பள்ளிவாசல்கள் அந்த ஊரிலே தொழுகை இல்லாத வீடுகளை கணக்கிட்டு, தொழுகை இல்லாத தலைகளை கணக்கிட்டு அவர்கள் நல்லவர்களாக மாறுவதற்கு, தொழுகை உள்ளவர்களாக மாற்றுவதற்கு முயற்சிக்க வேண்டும். அதற்கு அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் நல்லுணர்வை ஏற்படுத்துவானாக.